நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி, டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 11:43 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:09 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று பிற்பகல் 2:09 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:09 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள், இந்த செயல்களில் நேர்த்தி பரிமளிக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பணப்புழக்கம் கூட சீராக அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கட்டும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். எண்ணியபடி செயல்களை திருப்தியாக செய்து முடிப்பீர்கள். காரிய அனுகூலம் இருக்குங்க. தேவையற்ற மனசஞ்சலம் இருக்கும். தயவு செய்து விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குங்க. பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்திலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது மட்டும் இல்லைங்க, கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதல் வேண்டும், குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டங்களை தீட்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. பரணி. இன்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கிருத்திகை. இந்த நட்பு வட்டம் விரிவடை கூட்டும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கூட்டும். நண்பர்கள் மத்தியில் சிறப்புடன் செயல்படுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சுமாரான பணவரவு இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடும். தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடுவீர்கள். எதையும் சமாளித்து எடுக்க முயற்சியில் வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகரிக்குங்க. உடல்நலையில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மந்தநிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். அதிகம் கவனம் எடுத்து காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்க
உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் செய்கிறேன் என்று யாரேனும் பணம் கேட்டால் கொடுத்து விட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டாம். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். அது போதுங்க. பெண்கள் விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். மன அமைதி பெறுவது நல்லது. பதட்டமும் கொள்ள வேண்டாம். அனைவரிடத்திலும் அன்புடன் பேசுங்கள். என்ற காதலை பொறுத்தவரை சின்ன தடுமாற்றம் இருக்கும், பதட்டம் இருக்கும். சில விஷயங்களை நீங்க தெளிவாக அணுக வேண்டும். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் எப்பொழுதும் போலவே எல்லாவற்றிலும் யோசித்து செய்ய வேண்டும். படிப்பில் முழு கவனம் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஞாபகம் மறதி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்ச்சிகள் ஓரளவு சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கடன் விவகாரங்களை கூட ஓரளவு சரிக்கட்டி விடும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி, திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல்நிலையில் சற்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்று எதிர்மறையாக செயல்படும் விலகி இருப்பது மிக நல்லது. என்று உங்களுக்கு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம், இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். என்று நீங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று கொஞ்சம் மனப்பதட்டம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று நீங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நிர்வாக திறமை என்று பளிச்சிட கொடுங்க. உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக நடந்து கொள்ளக்கூடும். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு நீ சம்பவம் நடைபெற கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். இன்று நீங்க கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாக இருக்க கொடுங்க. மக்களின் தேவையை அறிந்து இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவது நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். என்று ஓரளவு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. முடிஞ்சளவு மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் தான் இருக்கும். எப்பொழுது கைகூடும் என்று தெரியாதது போல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை தேவையில்லாத சுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க, பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாய்மாமன் உறவு வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நிர்வாக திறமை பழிச்சிடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கெடுபிடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திருவாதிரை. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். நட்பு வட்டம் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நட்பு கரம் நீட்டுவீர்கள். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். இன்று நீங்க தேவைகளை உணர்ந்து செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. புனர்பூசம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்லதொரு செய்தியில் வரக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. பகையை மறந்து இன்று நீங்க நட்பு கரம் நீட்டுவீர்கள். கெடுபிடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு இன்று சோதனை நிறைந்த காலமாக இருக்கக்கூடும். பார்த்து பேசுங்கள், பார்த்து செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக சிறப்புங்க. கடகம் ராசினியர்கள். இந்த வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்க கொடுங்க. யோசித்து செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மறதியால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித கலகலப்பு ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத வகையில நல்லது நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பதட்டமும் கொள்ள வேண்டாம். குடும்பத்தாரிடம் பேசிதான் முடிவெடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. நட்பு ரீதியில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி செல்லக்கூடும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணத்தின் காரணமாக யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. பூசம். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அவ்வாறு திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பூசம். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தேடி வரக்கூடும். ஆயில்யம். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் உருவாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வளர்ச்சி கூடுவதற்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் துரிதமாக செல்லக்கூடும்.
விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் உங்களுக்கு சரியாக கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட முடிவு கிடைக்கக்கூடும். சிம்ம ராசினிகள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மறதியால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் எழ கொடுங்க. ஓரளவுக்கு நல்லதொரு அனுகூல பலனை ஏற்பட முடியும். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதல் நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது மட்டுமே மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று யதார்த்தமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பொதுநல ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும். வளர்ச்சி கூட இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். யோசித்து செயல்பட்டால் காரியங்களை வச்சிருக்கோங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். என்ற மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத விவகாரங்கள் தலையிட வேண்டாம். பிற விஷயங்களிலும் மூக்க நுழைக்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். உத்திரம். என்ற மன கவலை ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். முயற்சிகளுக்கான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சமூக அந்தஸ்துகளை இன்று பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்ற தேவை என்னவோ அதனை மட்டும் தெரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வந்து வாயில் கதவை தட்டுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிட்டுங்க. என்று உங்களுக்கு பொருளாதார சேர்க்கை ஏற்படும் நான் சொல்ல முடியும். பெண்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். பெண்களுக்கு என்று திட்டங்கள் ஓரளவு கை கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. அமைதியுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் கவனம் செல்லக்கூடாது. படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக கல்வியில் நீங்க இருக்க வேண்டும். கல்வியை தவிர வேற எதிலும் கவனம் இருக்கக்கூடாது. முக்கியமாக பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். படியுங்கள், நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நிதி நிலைமை கூட கண்டிப்பாக சீர்படும்.
எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஹஸ்தம் இந்த ஃபைனான்ஸ் போன்ற துறையில நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலை மறந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்படுவீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இன்று மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள் என்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கவலை மறந்து காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படக்கூடுங்க. வியாபார நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் நேர்த்தி பரிமளிக்கும். குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றகரமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விரும்பி கேட்ட பொருட்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீக பணியில தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி பின்னர் மறைய கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கக்கூடும். வரவுக்கு மீறிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் உங்களுக்கு சில தடைகளுக்கு பின்னர் நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்ய முடியுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடும். பெண்களுக்கு என்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடுமாக இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை. படிப்படியாகத்தான் எல்லாம் சரியாகும். காதல நீங்க விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் தைரியமாக செயல்பட வேண்டும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சிறு வயது முதலே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சுவாதி இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது, குழப்பம் ஏற்பட்டது, எல்லாம் சரியாக கூடும். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். விசாகம் இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கூடும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று எப்படியாவது நீங்க சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர் மனப்பாங்க உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். வாய்ப்புகள் இன்று கண்டிப்பாக வரக்கூடும். தவறாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உறவினர்களை மட்டும் குறைகள் சொல்ல வேண்டாம். செலவில் நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். தவிர்க்க முடியாத சில காரியங்கள் ஏற்பட கொடுங்க. சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது.
உடல் நலம் கொஞ்சம் பாதுகாக்கப்படக்கூடும். கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பண விஷயங்களை நீங்க பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உருவாகக்கூடும். கொடுத்த கடன் கண்டிப்பாக வசூலாக கொடுங்க. சில பணிகள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடும். பெண்கள் இன்று நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. காதல் நீங்க இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காண்பது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, காதலை காதலை பொறுத்தவரை அதற்காக நேரம் செலவிட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று உங்களுக்கு நிறைவாக இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று யாருக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எண்ணற்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. அனுஷம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமான முறையில் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷ தருணங்கள் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் இந்த வாழ்க்கையில நாம எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சிலர் உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக இருந்த நிலையும் கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். திருமண வயதை அடைந்தவருக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாயாரின் உடல்நலம் சீராகும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சலுகைகள் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இந்த இடையூறுகள் விலகி செல்லக்கூடும். வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சிந்தனைகள் எழும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கௌரவமான பதவிகளையும் பெற முடியும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தொழிலை நன்கு செய்ய வேண்டும் என எண்ணம் இருக்கும். பெண்கள் இன்று வளர்ச்சி பாதை நோக்கி அடியெடுத்து செல்வீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றையும் வாங்கி போடுவீர்கள். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை ஓரளவுக்கு குறைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. காரியங்கள் சுலபமாக கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். புதிய சிந்தனை கண்டிப்பாக பிறக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல்நிலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று அனைவரின் ஒத்துழைப்பையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போராட்டம். இன்று கவலை மறந்து செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பிறகு கொடுங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உத்திராடம். இன்று பணிகளை விரைவாக முடிப்பீர்கள். பிரார்த்தனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தலைமையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ சேர்க்கையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலையும் வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று சிலர் உதவிகளை உங்களுக்கு செய்ய கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களையும் செய்வீர்கள். பண வரவை பற்றி கவலைப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணியாளர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சோர்வு நீங்கி இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தூக்கமின்மை, மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. தேவையில்லாத கற்பனையில் இருக்க வேண்டாம். நெருங்கியவர்களை இன்று நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். குறையாக இருந்த விஷயங்கள் கூட நிறையாக கண்டிப்பாக மாறுங்க. நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். பழைய வேலைகளை நீங்க துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கவலை மறந்து செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதியுடன் வழிநடத்த வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது மட்டும் நல்லது. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதும். திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இன்று சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவிட்டம். இன்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருப்ப கூடுங்க. இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிரமம் இல்லாமல் செயல்படுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. எதிரிகள் அனைத்தும் தவிடுபொடியாக கூடும். எண்ணற்ற சூழலை கூட சரியான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும்.
துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் ஏதும் வராது. பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள். பிரார்த்தனைகளை குடும்பத்தினுடன் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்களை இன்று அமைத்துக் கொள்வீர்கள். தலைமையின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்படக்கூடும். சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். சற்று கவனமாக செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். வீண் பிரச்சனைகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். காதலை பொறுத்தவரை கோபம் வேண்டாம். முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். நேரமும் செலவிட வேண்டாம். காதல் கைகூடும் வரை அமைதியாகவே இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படியுங்கள். வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்க கொடுக்க. புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிரார்த்தனைகளை என்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாள் என சொல்ல முடியுங்க. சதயம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் திருந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். அடுத்த விடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கூடுதல் நன்மை இன்று கண்டிப்பாக வரக்கூடும். கூடுதல் பணிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் பெரிதாக இருக்காது. உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். அந்தஸ்தில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. கொடுக்கல் பாங்கலும் என்று சீராக இருக்கக்கூடும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு புதிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வேதனைகள் எல்லாம் மாறி சோதனைகள் எல்லாம் மாறி சாதனைகள் படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய முதலீடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் கிடைக்க கொடுங்க. நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சிந்தனை இன்று மேலோங்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பணியில் நிம்மதியான சூழல் ஏற்பட கொடுங்க. சில நேரங்கள்ல பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். தெய்வீக அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகள் செய்யலாமா என்ற எண்ணம் எனக்கு கொடுங்க. காரியங்களை சற்று நிதானமாக செய்வது மட்டும் நல்லது. எதிர்பார்க்கும் கடன் உதவி கண்டிப்பாக இருக்கும். லாபங்களுக்கு இன்று குறைவிருக்காது. தொழிலாளர்களால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் முயற்சியின் பேரில் முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று படிப்பு தவிர வேற எதிலும் கவனம் செல்லக்கூடாது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை என்று நாட்டம் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக இருக்கும். உடைய மனசுக்கு எது என்று சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் செய்யுங்கள். உத்திரட்டாத்தி என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் தயவு செய்து பேசிவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த அடுத்தவருக்கு எந்த வகையிலும் நீங்க குழப்பம் ஏற்படுத்த மாட்டீர்கள். எல்லோருக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ரேவதி சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் இன்று அபாரமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.